இங்க ஒரு பையனுக்கு 18 வயசு ஆன உடனே அவனோட தாத்தாவோட சொத்தெல்லாம் அவன் பேருக்கு வந்துருது. சொத்து தான் பேருக்கு வந்ததுல இருந்து தண்ணி தம்முன்னு எல்லா கெட்ட பழக்கமும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் வயசான பாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். அத பார்த்து ஷாக்கான அவனோட அப்பா அம்மா ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. இந்த வீடு சொத்து எல்லாம் என் பேர்ல இருக்கு, அதனால நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அவங்க அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறான். இவனுக்கும் அந்த பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு கிளவி கேக்குறா. என்னடி புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? நான் என்ன சின்ன பையனா? எனக்கு 70 வயசு ஆகுதுன்னு சொல்றான். என்ன நடந்துச்சுன்னா அவனோட தாத்தா நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. ஆனா அதை அனுபவிக்க வயசு இல்லாம போயிரும். தான் சம்பாதிச்ச சொத்தை தானே அனுபவிக்கணும்னு ஒரு வழி கேட்டு சூனியக்காரன்ட்ட போறாரு. அவனும் ஒரு வழிய சொல்றான். தாத்தாவும் தான் சொத்தெல்லாம் பேரம்பேருக்கு எழுதி வச்சுட்டு ஒரு நாள் செத்து போயிடுறாரு. தாத்தாவோட வக்கீல் சொத்தெல்லாம் பேரனுக்கு ஒப்படைக்க முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுறாரு. தாத்தாவை எரிச்ச அஸ்திய தண்ணியில கலந்து குடிச்சாதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அப்பந்தான் அவரோட சொத்தெல்லாம் உன் பேருக்கு வரும்னு சொல்றாரு. அவனும் தாத்தாவோட அஸ்திய தண்ணியில கரைச்சு குடிக்கிறான். குடிச்ச உடனே சூனியக்காரன் செஞ்ச பூஜையால அந்த தாத்தாவோட ஆவி அவன் மேல பூந்து இருக்கும். அதனாலதான் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு கடைசியில ஒரு கிழவி கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருப்பாரு.